இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தை பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராம் டெம்பிள்ஸ் இன் இந்தியா, ராமரோட முக்கியமான கோவில்களை தரிசனம் பண்ணுவோம். நம்ம உத்தரப்பிரதேஷ் அயோத்தியாவில் இருக்கிற ராம் மந்திர், நம்ம எப்போவுமே இப்போல்லாம் ரீசெண்ட் நியூஸில் இருக்கிற ராம் மந்திர் அது. மகாராஷ்டிராவில் காலாராம் டெம்பிள் நாசிக்கில் இருக்குது. அமிர்த்சரில் இருக்கிற ராம் தீரத் டெம்பிள். மத்திய பிரதேஷில் ராம் ராஜா டெம்பிள் இருக்கு. கேரளாவில் இருக்க திரிபிரயார் ஸ்ரீராம டெம்பிள். ஜம்முவில் இருக்கிற ரகுநாத் டெம்பிள். தமிழ்நாட்டோட ராமர் டெம்பிள், வடுவூர் ராமர் டெம்பிள் சொல்லவா வேணும். புவனேஸ்வர் ராம் மந்திர் ஒரிசாவில். தெலுங்கானாவில் ராம் சீதா ராமச்சந்திர சுவாமி டெம்பிள். இதெல்லாம் இந்த கோவில்களோட தரிசனத்தை ஆரம்பிக்கிறோம் நம்ம, ராமரோட கோவில். அடுத்தது நம்மளோட தீமோட அடுத்த அம்சமா நம்ம சம்பூர்ண ராமாயணத்தை பார்க்குறோம். வால்மீகி முனிவர் ஆரம்பிச்சு விட்ட சம்பூர்ண ராமாயணத்தோட காண்டங்கள் பாலகண்ட, அயோத்தியாகாண்ட, அரண்யகாண்ட, கிஷ்கிந்தாகாண்ட, சுந்தரகாண்ட, யுத்தகாண்ட, உத்தரகாண்டன்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதுதான் வால்மீகி முனிவர் oldest known version in the ராமாயணா. 8th century BCயில் 24,000 வருஷஸ் இருக்கிற 7 காண்டத்தில் அத்தியாயத்தில் இருக்கிற ராமாயணத்தை நமக்கு கொடுத்தவர் வால்மீகி முனிவர். பாலகாண்டம். Balakanda begins with the sage Valmiki asking Narada if there is a righteous man still left in the world, to which Narada replies that such a man is Rama. ராமாவோட பேரும் புகழும் அன்னிலேருந்து ஆரம்பித்தது. அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டம். பரீட்சை. அயோத்தியா காண்டத்தில் லார்ட் ராம், லார்ட் லக்ஷ்மணன் அண்ட் காடஸ் சீதா லிவிங் அயோத்தியா ஃபார் 14 year எக்ஸைல். 14 வருஷம் வனவாசத்துக்காக கிளம்பி இருக்கிற சீனை டெபிட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்தது வனத்தில் Aranya Kanda describes Sita, Ram and Lakshman's experiences during the 14-year exile in the forest. A significant event in this part of the epic is the abduction of Sita Mata. வனத்தில் அவள் எத்தனையோ பண்ணிருக்கா, எல்லா திருஷ்டியும் காமிக்க முடியல. பட் ஆனால் அவள் வனத்தில் கஷ்டப்பட்ட நாள்கள், அசுரர்களோட போட்டி போட்ட நாள்கள், கடைசியில் அந்த சீதா மாதாவை அபகரன் பண்ண நாள் எல்லாமே இந்த காண்டத்தில் இருக்கு. அதுக்கடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் இன்வால்வ்ஸ் த மீட்டிங் பிட்வீன் ராமா அண்ட் ஹிஸ் டிசிபிள் ஹனுமான், who also features in the story of two வானர் brothers பாலி அண்ட் சுக்ரீவா. கிஷ்கிந்தாங்கிறது அந்த வானர ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் கிஷ்கிந்தா காண்டத்தில் பகவான் ஹனுமானோட அனுகிரகம், பகவான் ஹனுமானோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இந்த காண்டத்திலேருந்து உருவாக்கியிருக்கு. சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் தான் முக்கியமானது. depicts the adventures of Hanuman and his selflessness to strength and devotion to Rama. இதில் தான் அவர் போய் லங்கைக்கு போய் அவரோட சாகசங்களை பண்ணுறது, ஹனுமாரோடது எல்லாம் அதில் இந்த சுந்தர காண்டத்தில் வருது. லங்கா காண்டு. லங்கா காண்டு இல்லைன்னா யுத்த காண்டம்னு சொல்லலாம். யுத்த காண்டத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் கடும் போர். அந்த போரை 10 தலை ராவணனோட மகா பராக்கிரமசாலி அவனோட ராமர் போட்டி போட்டு அவர் இந்த ஜெயிச்சதான் யுத்த காண்டத்தில் இது பண்ணியிருக்கு. சீதா மாதாவை மீண்டும் உத்தர காண்டத்தில் அயோத்தியாவில் ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமாக நடத்துகிறார். இன்றைக்கும் ராமராஜ்யம்
எல்லாரும் ராமராஜ்யம் தான் நாட்டுக்கு வரணும் அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். அந்த அயோத்தியாவில் நடந்த ராமரோட காலத்தில் நடந்தது, ராமர் அதுக்கப்புறம் லவகுஷா பிறந்தது, அதெல்லாம் உத்தரகாண்டத்தில் வந்திருக்கு. இங்கே கடைசியாக அந்த ராமாயணத்தோட ஸ்டோரி பண்ணுற மாதிரி சீதா மாதா அசோகவனத்தில் இத்தனை நாள் சோகமாக இருந்திருக்கா. இதோ முதல் முறையாக ஹனுமத்தை பார்த்து அவளுக்கு அந்த மோதிரத்தை இது பண்ணுறச்ச அப்போ தான் அவளோட மூஞ்சியில் முதல் புன்னகை தெரியறது. அசோகவனத்தில் வந்து இதோட நம்ம அடுத்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் 3வது அத்தியாயத்தில்.